விஜய்க்கு எம்பாரஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய விதத்துல, அவர் கோபப்படக்கூடிய விதத்துல, அவருடைய பேருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய விதத்துல இந்த ராகவா லாரன்ஸுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால தயவு செய்து ஆரம்பத்திலேயே முளையிலேயே அதை கிள்ளி எரிஞ்சிடுறது தாவேகாவுக்கு நல்லது, விஜய்க்கு பாதுகாப்பான. அதிமுகவிற்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னா, தனிச்சு நின்னா மும்முனை போட்டி அப்படின்ற பட்சத்துல அதிமுக எந்த தொகுதியிலையும் இன்னைக்கு நிலவரத்துல ஜெயிக்க முடியாது. ஆனா அவங்க தொகுதி தானப்பா, அவங்க தொகுதி என்னன்னா எளியா கொடுத்துருக்கு. இப்ப அந்த 5 முனை போட்டி 6 முனை போட்டி அப்படின்னு எல்லாம் வரும்போது கண்டிப்பா அந்த முனைகள் அதிகமாக அதிகமாக அது இன்னைக்கு சூழ்நிலையில தாவேகாவிற்கு தான் ஆதரவாக இருக்கும். எங்க ஒரு தொகுதியில மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் திரும்ப போயிட்டு இன்னொரு தொகுதியில போய் எனக்கு ஓட்டு போடுன்ட்டு பிச்சை கேட்குறீங்களா? இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுறது சீமானிற்கு அவருடைய தரத்தை குறைத்துக் கொள்வதாகத்தான் இருக்கும். அதனால அவர் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாது. அது என்னுடைய தாழ்மையான கருத்து. முதல் தடவை விழுந்தீங்க, அடிபடாம மீசையில மட்டும் மண்ணு ஒட்டுச்சு, தட்டி விட்டுட்டீங்க. 2வது தடவை விழும்போது திரும்ப அதே மாதிரி மண்ணு மட்டும்தான் ஒட்டுமா? மூஞ்சியும் சேர்ந்து மூக்கு உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தாவிகா அல்லாத மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தாவிகாவுக்கு எதிராக இவர் ஒருத்தரை மட்டும் நிறுத்த போறாங்க அப்படின்னா போட்டி கூர்மையடையும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட சிம்பத்தி அப்படின்றது தாவேகா பக்கம் போயிடும். அண்ணாமலைக்கு இந்த இடைத்தேர்தலில் எந்த தொகுதியில் நின்னாலும் வெற்றி வாய்ப்பு. என்ன சொல்லணுன்றீங்க? திருமாவன் நிறுத்துறாங்க, தாவேகா சப்போர்ட் பண்ணுது. இவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சின்னத்துல நிக்கிறாரு, தனி சின்னத்துல நிக்கிறாரு அப்படின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 70 விழுக்காடு இருக்கு. அடுத்து தாவேகாவே எடுத்துக்கலாம். திருச்சியில அவர் ராஜினாமா செய்ய போறாருன்னு அறிவிச்சதுல இருந்தே அடிப்பட்ட பேர்கள் பாத்தீங்கன்னா இந்த சகாயம் ஐஏஎஸ் பேர் அடிபட்டுச்சு. இப்போ ராகவா லாரன்ஸ் பேர் அடிபட்டு இருக்குது. இது மாதிரியே பேர்கள் அடிபட்டு இருக்கு. தாவேகா இந்த இடைத்தேர்தல் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது அண்ணாமலை பேர் சொன்னீங்க, சேர்க்கணும்ல, எல்லா கட்சியும் சொல்லணும்லப்பா. ஓகே தாவேகாவுல நீங்க சொன்ன அந்த பேர் எடுத்துக்கிட்டோம்னா, இவர் சகாயம் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. சகாயம் கண்டிப்பாக இந்த அரசியலுக்கு ஒத்தே வரமாட்டார். அவரு ஒரு நல்ல ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்கலாம், அவரு அதிகாரியாகத்தான் இருக்க முடியும், அரசியல்வாதியாக இருக்க முடியாது. அவரு ஒரு அரசு அதிகாரியாக, அரசு ஊழியராக ஒரு திறம்பட வேலை செஞ்சிருக்கலாம். அதுல டிராமாவெல்லாம் கூட போட்டாரு. அவருமே ஒரு நல்ல நாடக நடிகர் தான். அந்த விதத்துல அவர் தாவேகாவிற்கு பொருத்தமானவர்னு சொல்றீங்கன்னாக்க கன்சிடர் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சுடுகாட்டை எல்லாம் போயிட்டு கட்டில போட்டு படுத்துட்டு இருந்தவர். இந்த மாதிரி டிராமா there is some political element in it. ஆனா அவருடைய பர்சனாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அரசியலுக்கான நபர் கிடையாது. அவர் அரசியல்ல சோபிக்க மாட்டாரு. அதனால அவங்க ஃபீல்டு பண்ண போறாங்க அப்படின்னா தாவேகாவிற்கு அது ஒரு செட்பேக்காக தான் இருக்கும். he will be a nuisance in the government. அதாவது அந்த அரசியல் கட்சி ரீதியான அந்த அரசியல் நிர்வாகத்துல அவர் ஒரு நியூசன்ஸாக தான் இருப்பாரு. சும்மா பிரிக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். மற்றபடி அவரு ஒருவேளை அவரு ஜெயிச்சு அவருக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் நீங்க கொடுக்குறீங்க அல்லது துணை முதல்வர் ஆகுறீங்க அப்படின்னா அது எதுவுமே செட் ஆக மாட்டார். அவர் எதுலையுமே செட் ஆக மாட்டார். அரசியல்ல நீங்க வெறுமனே நிர்வாகம் பண்ணா பத்தாது, அரவணைச்சு போகணும். கட்சி முதல்ல அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை அரவணைச்சு போகணும். இவர் ஊழியர்களை அரவணைச்சுலாம் போக மாட்டாரு, ஆன்டிகனைஸ் தான் பண்ணுவாரு. எல்லா இடத்துலையுமே போயிட்டு சரி தவறு அப்படின்ற அப்ரோச்ல எல்லாம் போக முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு தேவைகள் இருக்கு, அவங்க பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு வலிகள் இருக்கு, வேதனைகள் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு மனித நேயத்தோட மனிதாபிமானத்தோட அணுகணும். அதை இவர் செய்வாரா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து கட்சியில இருக்கிறாங்க இல்லையா, கட்சி தொண்டர்கள், அவங்க கூட அனுசரணையா போகணும். அதெல்லாம் இவர் செய்வாரா அப்படின்றதெல்லாம் பெரிய சிக்கலுங்க. அதனால ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா மாதிரியான அந்த குணாம்சங்களும் தேவைப்படுது கட்சியை நடத்துறதுக்கு. இன்னொரு பக்கம் சகாயம் மாதிரியான கொஞ்சம் நேர்மையான அந்த இதுவும் தேவைப்படுது. இது ரெண்டும் கம்பைன் ஆகணும். இப்போ ஆதவர்ஜுனா ஸ்டைலும் அரசியல் கிடையாது, அதுவுமே பூமராங்க ஆகிக்கிட்டு இருக்கு. சகாயம் வந்தாருன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீமா இருக்கும். நமக்கு தேவை இதுக்கு இடைப்பட்ட நிலையில காம்பினேஷன் ஆஃப் போத் தீஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ்.
அப்படிப்பட்ட ஆட்கள் அபூர்வமாக தான் இருக்கிறாங்க. இந்த அமைச்சரவையில் அப்படி யாரும் இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியல. ஒருவேளை கத்துக்கிட்டா தான் இனிமேல். அதனால சகாயம் ரூல்ட் அவுட். அடுத்து யாரு? ராகவா லாரன்ஸ் காமெடி பீஸுங்க, அதான் நம்ம சொல்லிட்டோமே. அந்த அடுத்து ஹீஸ் ஹார்ட் கோர் செல்ஃபிஷ். அதான் அந்த ஆள்லாம் அந்த நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே காணொலி எல்லாம் போட்டிருக்கிறோம். அந்த எப்போ ஜல்லிக்கட்டு அப்போ போட்டது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தவே ஏதோ இவர் நடத்தின போராட்டம் மாதிரி, இவருக்காகவே நடத்தின போராட்டம் மாதிரி, இவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாருமே விரும்பி வந்து அந்த போராட்டத்தை மெரினாவில் நடத்தின மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டாப்ல. நீங்க அந்த 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 டயத்துல நடந்த சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் நீங்க பாருங்களேன். அடுத்து இவர் என்ன மாதிரி எல்லாம் பேசினாரு அப்படின்றத நீங்க பாருங்க. எல்லாமே இப்போ இருக்கு, இந்த சோசியல் மீடியாவில் இருக்கும், பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளையும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. நம்முடைய காணொலியுமே நீங்க பாருங்க, ஒரு தடவை பார்க்காதவங்க. அதுல தெளிவா சொல்லியிருக்கிறோம். அதனால இவருக்கு அந்த அரசியலுக்கு வரணும், முதலமைச்சர் ஆகணும், 234 தொகுதிகளையுமே போட்டியிட்டு 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று அப்புறம் லேண்ட்ஸ்லைட் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. இப்ப வேற வழி இல்லை. சிஎம்மா இவர் ஆயிட்டார், விஜய் ஆயிட்டாரு. அதனால இவர் சிஎம் ஆக முடியாது. ஆனா கண்டிப்பா இவருக்கு தப்பித்தவறி விஜய் வந்து இடத்த கொடுத்து ஜெயிக்க வச்சு அமைச்சரவை இந்த வந்து இப்ப இந்த இதுல போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அவங்களுடைய ஆசை, பகல் கனவு, அந்த ஆசை மாதிரி துணை முதலமைச்சர் பதவினெல்லாம் என்னத்தோ கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிறோம். தட் இஸ் தி எண்ட் ஆஃப் டிவிகே. ஐ டெல் யூ. அந்த இந்த எப்படி நம்ம ஆதவ அர்ஜுனாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ, அதாவது விஜயினுடைய பெயருக்கு களங்கம் வர்றது மாதிரி, அவருக்கு எம்பாரஸ்மெண்ட் கொடுக்கறது மாதிரி ஆதவ அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா. அதை விட பல மடங்கு மோசமா விஜய்க்கு எம்பாரஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய விதத்துல, அவர் கோபப்படக்கூடிய விதத்துல, அவருடைய பேருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய விதத்துல இந்த ராகவா லாரன்ஸுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால தயவு செய்து ஆரம்பத்திலேயே நுழையிலேயே அதை கிள்ளி எரிஞ்சிடுறது தாவிகாவுக்கு நல்லது, விஜய்க்கு பாதுகாப்பானது. இப்போ அதிமுகவுக்கு குறிப்பிட்டு கேட்க முடியாது, அதனால நான் பொதுவாக கேட்டேன். ஏன்னா அதிமுகவில் போனவங்களால தான் நிறைய பேர் இடைத்தேர்தலுங்கிறது வருது. அதிமுகவுக்கு இந்த இடைத்தேர்தல் விடுப்பா இருக்கும். அண்ணாமலை இருக்கிறார்ல, அவர் தனி கட்சி அண்ணாமலை. அதிமுக பாஜக அப்படின்னு சொன்னோடனே அண்ணாமலை பேரு லிங்க் ஆயித்தான் அவங்க இயக்கமா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பல லட்சங்கள் வந்து அவருடைய இயக்கத்துல சேர்ந்து இருக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்தா பாஜகவுல இருந்து வந்தவங்க, கொஞ்சம் பேர் அதிமுகவுல இருந்து வந்தவங்க அப்படின்றாங்க. சரி, அவர் தனியா நம்ம பேசுவோம். இப்போ அதிமுகவிற்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னா, தனிச்சு நின்னா மும்முனை போட்டி அப்படின்ற பட்சத்துல அதிமுக எந்த தொகுதியிலையும் இன்னைக்கு நிலவரத்துல ஜெயிக்க முடியாது. ஆனா அவங்க தொகுதி தானே, அவங்க தொகுதி என்னன்னா எளியா கொடுத்துருக்கு. இல்லைங்க, இல்ல ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அந்த இவங்களுக்கு அடுத்த நிலையில வாங்கினவங்க எத்தனை பேர் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்கன்றதை நீங்க பாக்கணும்ல. அதனால இப்ப நம்ம தேர்தல் முறையில இருக்கக்கூடிய லிமிடேஷன்ல தான் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் தோக்குறாங்க. அதாவது மெஜாரிட்டி ஓட்டு வாங்கினவங்க 65% ஓட்டு வாங்கினவங்க வாய்ஸ் இல்லாம போயிட்டாங்க. 35% ஓட்டு வாங்கின தாவேகா தான், விஜய் தான் சிஎம் ஆக முடியுது. 35% தான். இதுதான் நம்ம தேர்தல் முறை. ஓகே, இதை மனசுல வச்சுக்கணும். இப்ப அந்த மாதிரி மும்முனை போட்டியாக இருக்கு அப்படின்னா, அதாவது தாவேகா, திமுக, அதிமுக இவங்க தனியாகவோ அணியாகவோ, அது அப்புறம் இவர் நாம் தமிழர் கண்டிப்பாக போட்டியிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்ப 4 முனை போட்டி வருது. அண்ணாமலை இருக்கிறாரு, அவரு தனியா போட்டிடுறாருன்னா அப்ப 5 முனை ஆயிருது. இப்ப அந்த 5 முனை போட்டி, 6 முனை போட்டி அப்படின்னு எல்லாம் வரும்போது கண்டிப்பா அந்த முனைகள் அதிகமாக அது இன்னைக்கு சூழ்நிலையில தாவேகாவிற்கு தான் ஆதரவாக இருக்கும். இன்னைக்கு சூழ்நிலையில அப்படி நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலா ஸ்ட்ரைட்டா சொல்றேன், அது அதிமுகவிற்கு ஆதரவாக இருக்காது எந்த தொகுதியில. அடுத்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் வந்து போட்டியிடுறதாக ஒரு போட்டியிடணும் இல்ல போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்குல்லப்பா. சீமான் வந்து இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடாதுங்க. நான் என்ன பொறுத்த மட்டும் இல்லை, இந்த பொது தேர்தலில் 2026 மே பொது தேர்தலில் போட்டியிட்டு தோற்றவங்க திரும்ப இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடாது. அப்படி போட்டியிடுறது அவங்களுக்கே அவமானமான ஒரு செயல் தான் நினைக்கிறேன். அவங்களே அவங்களுடைய தரத்தை தாழ்த்திக்கிறாங்க. எங்க ஒரு தொகுதியில மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க,
அப்புறம் திரும்ப போயிட்டு இன்னொரு தொகுதியில போய் எனக்கு ஓட்டு போடுன்ட்டு பிச்சை கேட்குறீங்களா? இல்லை அந்த என்ன அந்த ஐடியாவே ஐ எம் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட். அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே முடியல. அப்போ அப்படின்னா என்ன, எதுக்காக நீங்க இவ்வளவு துடிக்கிறீங்க? மக்கள் பணி செய்யறது. போங்க, மக்கள் பணி கிழிக்கிறது தெரியாது. நம்ம சீமானை பத்தி இப்படி சொல்லல, பொதுவாக இந்த அரசியல்வாதிகள் பண்றதை பத்தி சொல்றோம். சீமானுக்கு உண்மையில ஆர்வம் இருக்கலாம். ஆனா இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுறது சீமானிற்கு அவருடைய தரத்தை குறைத்துக் கொள்வதாகத்தான் இருக்கும். அதனால அவர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாது. அது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, நம்ம கருத்தை ஏத்துக்கணும் மதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவர் போட்டியிடுறாருன்னு வச்சுக்கிறோம். போட்டியிட்டு தோற்றா என்ன ஆகும்? அடுத்த முறையும் தோற்றுட்டாருன்னா என்ன ஆகும்? நம்ம ஸ்டாலினுக்கு சொன்ன அதே தான். தோத்துட்டாருன்னா என்ன ஆகும்? அடுத்த தேர்தல், அந்த தேர்தல் வர்றது வரைக்கும் அவர் முகத்தை எங்க போய் வச்சுக்கிடுவாரு? மக்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு? இது வெற்றி தோல்விங்கிறது தானே, அது தெரிஞ்சுதானே அவங்கள எலெக்ஷன்ல நிப்பாங்க. அதுதாங்க அந்த மனப்பக்குவம் இல்லாமையா இருக்கும். இல்ல, வெற்றி அடையணும் அப்படின்னு அதுக்காக தோத்துறோங்கிற பயத்திலே போட்டியிடாமே இருக்கிறது நல்ல மனப்பக்குவமா? இல்ல, நீங்க அதான் தோத்துட்டு உடனே தோத்துட்டு எந்திரிச்சு பாரு என் மீசையில மண்ணு ஒட்டல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த இதுல போயிட்டு நின்றுட்டு மண்ணை கவுறீங்க. அப்படி கவும் போது இப்ப அடுத்தடுத்து நீங்க கீழே விழுகிறீங்க அப்படின்னா, முதல் தடவை விழுந்தீங்க, அடிபடாம மீசையில மட்டும் மண்ணு ஒட்டுச்சு, தட்டி விட்டுட்டீங்க. ரெண்டாவது தடவை விழும்போது திரும்ப அதே மாதிரி மண்ணு மட்டும் தான் ஒட்டுமா? மூஞ்சி சேர்ந்து மூக்கு உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த தடவை நீங்க போய் இன்னொரு இடத்துல போய் விழுகிறீங்க, அது கல்லுல போய் மட்டும் மண்டையை உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படி நம்ம உதாரணத்தை சொல்லிக்கிட்டே போக முடியுங்க. நீங்க அப்படியெல்லாம் கேட்க முடியாது. இது சீமான் பற்றி பேசிடுவோமே ஸ்பெசிஃபிக்கா. இப்போ அவரு தேர்தலில் நிற்கிறதுல எனக்கு தனிப்பட்ட அளவில் இந்த இருக்கக்கூடிய சூழலை வச்சு பார்க்கும்போது, அந்த நீண்ட கால அரசியலை முன்வைத்து பார்க்கும்போது இந்த இடைத்தேர்தல்ன்றது செட் ஆகாது, நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நின்று அவர் தோத்துட்டாரு அப்படின்னா, இன்னைக்கு அந்த உண்மையை சொல்லணும். தோத்துட்டாரு அப்படின்னான்னு இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலை வச்சு பார்க்கும்போது நம்ம சொன்னோம் இந்த 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, அப்புறம் அந்த முனைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக டிவிகேக்கு, தாவேகாவுக்கு, விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்கும். முனைகள் அதிகமாகிக்கிட்டே போகும்போது அது தாவேகாவிற்கு தான் அதிகமாக இருக்கும். அந்த வாய்ப்புன்றது அதிகமாக இருக்கும். ஓகே, அப்படின்னா ஆப்வியஸ்லி அது என்ன கன்க்ளூஷன்றது நீங்களே இப்போ சொல்லிடுங்க. அப்போ என்ன ஆகும்? முனைகள் அதிகமாகும் போது இவர் யார் சார்பாக நிற்பாரு? நாம் தமிழர் சார்பாக மட்டும்தானே நிற்பாரு? அல்லது நாம் தமிழர் சார்பாக இல்லாம வேற எப்படி? இப்போ என்ன அந்த இது ஒரு திருமண நிகழ்ச்சியில் நினைக்கிறேன். இப்ப சமீபத்துல இவர் ஸ்டாலின் இவரும் ரகசியமா பேசிக்கிட்டாங்க அப்படின்னு ரகசியமா பப்ளிக்ல பேசுவாங்களா? பேசுறவங்களே பாருங்களேன், ரகசியமா பேசிக்கிட்டாங்கன்றாரு அப்படின்ட்டு வைகோ சொல்றாரு. ஒரு டைம் பேசதான் செஞ்சாரு. சரி, அதை விடுங்க. இப்ப அந்த மாதிரி ரகசியமா எதுவும் டீல் போட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கதைகள்லாம் நம்ம கட்டி விடலாம் தான். எது அப்படி எப்படி இருந்தாலும் சரி, இவரு அவர் கட்சி சார்பாக தான் நிக்க போறாரு. அப்படி நிற்கும் போது கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். அல்லது காமன் கேண்டிடேட்டா நிறுத்துறாங்க, அதாவது திமுக, அதிமுக எல்லாரும் சேர்ந்து, தாவிகா அல்லாத மற்ற கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து தாவிகாவுக்கு எதிராக இவர் ஒருத்தரை மட்டும் நிறுத்த போறாங்க அப்படின்னா போட்டி வந்து கூர்மையடையும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட சிம்பத்தி அப்படின்றது தாவிகா பக்கம் போயிடும். எப்படி ஆகும் தெரியுமா? நம்ம மக்களுடைய மனநிலையை தெரிஞ்சவன் அப்படின்றதுனால நான் சொல்றேன், ஆறா அவ்வளவு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம தலைவர் பிள்ளைய பச்சை பிள்ளைய இப்பதான் கட்சி ஆரம்பிச்சாரு, அவரை போய் எதிர்த்து நிக்கிறானுங்க அப்படின்ட்டு சிம்பத்தி கண்டிப்பாங்க. சிம்பத்தி அப்படியே டோட்டல் அங்க ஷிஃப்ட் ஆயிடும். இந்த ஆஸ்பெக்ட், அந்த சைக்காலஜி ஆஃப் அவர் ஓட்டர்ஸ், இதை இந்த காமன் கேண்டிடேட்டை நம்ம நிறுத்துவோம் அப்படின்னு சொல்றவங்க புரிஞ்சுக்கிறணும். அவர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஐடியாவுக்குள்ளேயே போக மாட்டாங்க. நீங்க எந்த அளவிற்கு எதிரணிகள் ஒன்றாக திரளுகிறீர்களோ அந்த அளவிற்கு விஜய் மீது அனுதாபத்தையும் பாசத்தையும் அதிகமாக்குகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும். சரி, இப்போ அடுத்து அண்ணாமலை எடுத்துக்கலாம். முதல் முறையா பிஜேபியில இருந்து வெளியே வந்து இந்த தேர்தலில் நின்னா அவர் இயக்கம் சார்பாவோ இல்லை ஏதோ ஒரு கட்சி சார்பாவோ நிற்பாரு. அவருக்கான வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும்? அண்ணாமலைக்கு இந்த இடைத்தேர்தலில் எந்த தொகுதியில் நின்னாலும் வெற்றி வாய்ப்பு என்ன சொல்லணும்ன்றீங்க? இருக்காதுன்னு சொல்ல போறீங்களா? வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா இந்த தொகுதியில நிக்கிறதுனால ஒருவேளை அண்ணாமலை ரிஸ்க் எடுத்து அப்படி நின்னாருன்னா
அவருக்கு உள்ள கால்குலேஷன் இருக்கும். அதாவது அவருக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் அடுத்த கட்டமாக வரப்போகிற பொது தேர்தலுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை இவால்வ் பண்ணணும் அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிற பார்ப்பார். அந்த கோணத்தில் வேணா அவர் வந்து நிற்கலாம், தேர்தலில் நிற்கலாம். ஆனா நீங்க நம்ம இதுக்கு முன்னாடி பேசின வீடியோல எல்லாம் சொல்லியிருக்கீங்க, தாவேக்காவோட அவர் இணைறது அவருடைய முதல் நோக்கமா இருக்குது, எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. இந்த இடைத்தேர்தலில் இதுக்கு வாய்ப்பு ஏதாச்சும் சாத்தியம் இருக்குதா இது போல நடக்கிறதுக்கு? ஆக்சுவலாக ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நம்ம அது தட் ஸ்டாண்ட்ஸ். அது இவர் அண்ணாமலை இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்ப இயக்கமாகவே நிற்கமா இருந்துச்சுன்னா அது சீக்கிரமே இதுல டிசால்வ் ஆகிட்டு கலந்துரும்னு சொன்னோம். ஆனா இவருக்கு இயக்கமா இல்லை, அது கட்சியினுடைய தொடக்கம். அப்படிதான் ஒரு தொடக்க நிலை, முதல் நிலை கட்சி, அப்படிதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இஸ் பார்ட்டி. அப்போ கட்சி ஆரம்பிக்க போறாரு. இப்போ கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அது தாவேக்காவோடு ஒன்று தாவேக்கால கலந்துரும், சங்கமிக்கலாம், அந்த பாசிபிலிட்டி கம்மி தான். ஆனால் தாவேக்காவோட கூட்டணி வச்சுக்கிடுவாரு அப்படின்றது தான். அது 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 தட் ஸ்டாண்ட்ஸ். அப்படிதான் நடக்கும். ஆனால் அது பொது தேர்தல் வரும்போது நடக்கும். இப்போ இந்த இடைத்தேர்தல் களத்தில் அப்படி நடக்குமானா, இடைத்தேர்தல் களத்தில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா இது வந்து லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் ஃபார் டிவிகே. அவங்க யாரையும் சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. தாவேக்கா அவர் கட்சி ஆட்களை நிறுத்தி விசில் சின்னத்துல ஜெயிக்க வச்சு, விசில் தான் அங்க சட்டமன்றத்துல ஊதணும். ஆமாப்பா, அண்ணாமலைக்குமே விசில் சின்னம் கொடுக்கலாம், அவருக்கு எந்த சின்னமும் கிடையாதுல்ல. சின்ன கிடையாதுங்க. ஆனா அண்ணாமலை வந்து தாவேக்காவுல சேர்வாரா? கூட்டணி அவர் தாவேக்காவுடைய வேட்பாளரா அறிவிக்கலாம்ல அண்ணாமலையா? இல்லைங்க, தாவேக்கா வேட்பாளர். அதான் தாவேக்கா வேட்பாளர் அப்படின்னா அவர் தாவேக்காவுல சேரணும். அப்படி சேர்ந்தா தான், உறுப்பினரானா தான் தாவேக்கா அந்த விசில் சின்னத்தை அவர் கொடுக்க முடியும். ஆமா, அப்படி சேருவாரா? அப்ப அவருடைய கட்சி என்ன ஆகும், அவருடைய இயக்கம் என்ன ஆகும்? அப்புறம் அவர் அமித்ஷாவுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணுமே. இல்ல, இப்ப அவர் தானே தலைவர். நான் பாஜகன்ற அந்த இதுலயே இருக்கிறேன். ஏன்னா எல்லாம் நிறைய பேர் மைண்ட்ல அது ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்குமே அப்படி வந்துருச்சு. சாரி, அவரு தனித்துவமான தலைவராக இருக்கிறாரு. அவரு எப்படி இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறோம் இல்லையா? அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை தனியா தான் நிக்கணும். தாவேக்கா அவரை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தாவேக்காவிற்கு அவங்க கட்சி ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி பல முனைகள்ல போட்டி நடக்கும்போது அது அண்ணாமலைக்கு சாதகமாக இருக்காது. இப்போ அடுத்து வந்து நீங்க பலமுறை இதை சொல்லியிருக்கிறீங்க, திருமாவளவன் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடணும், அவருக்கு வந்து துணை முதலமைச்சரே கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே போல இந்த இடைத்தேர்தலில் திருமாவளவன் நின்னா அவர் வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படின்றது நான் இப்போ இருக்கிற தரவுகள் அடிப்படையில் சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ த மைண்ட் ஆஃப் விஜய். நீங்கள் இது அவருடைய ஜாதகத்தை அடிப்படையில் கேட்குறீங்க அப்படின்னா அதை நம்ம இன்னொரு காணொலியில் நம்ம பேசுவோம். இப்போ இருக்கக்கூடிய அந்த தரவுகள் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது அவர் நிற்பாரா நிற்க மாட்டாரா அப்படின்னு தெரியல. ஆனால் என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தெரியப்படுத்தியிருக்கிறேன். அதை நான் இதில் மீண்டும் உறுதி செய்கிறேன். திருமாவளவன் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் நிற்கணும், ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கணும். இப்போ வந்து தனி தொகுதிகளும் இருக்குது, பொது தொகுதிகளுமே இருக்குது. அதில் எந்த தொகுதி சரியாக இருக்குமோ அந்த தொகுதியில் அவர் நிற்கணும். தாவேக்கா அவங்களுடைய வேட்பாளரை நிறுத்தாமல் அந்த தொகுதியில் திருமாவை சப்போர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ திருமாவளவன் அவருடைய கட்சிக்கான சின்னத்தில் நின்று, தனித்துவத்தோடு நின்று, தாவேக்காவுடைய ஆதரவோடு நின்று, அவர் நிற்கும் போது மற்ற திமுக அதிமுக இந்த கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் திருமாவை முதலமைச்சர் வேட்பாளராகவே நிறுத்தணும்னு சொன்னவங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் தாவேக்கா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி திருமாவை அவங்க வேட்பாளராக நிறுத்தி, அப்படி நின்னாலே அவர் ஜெயிச்சிருவார். திருமாவை நிறுத்துறாங்க, தாவேக்கா சப்போர்ட் பண்ணுது, இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சின்னத்தில் நிற்கிறாரு, தனி சின்னத்தில் நிற்கிறாரு அப்படின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 70 விழுக்காடு இருக்கு. 30 விழுக்காடு அந்த, அதாவது அந்த ப்ராபபிலிட்டி அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 70% அவருக்கு வந்து அந்த சான்சஸ் இருக்கு. 30% தான் அவர் தோற்கிறதுக்கான சூழல் வரும். இப்போ அவர் ஜெயிச்சுட்டு அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்றது, குறைந்தபட்சம் துணை முதலமைச்சர் பதவியாவது கொடுக்கணும். தேவை சூழல் அப்படி வருது,
அப்படின்ற பட்சத்தில் அவர் முதலமைச்சராக கூட ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லி இருக்கிறோம். அது திரும்பவும் இந்த காணொலி மூலமாக உறுதி செய்யறோம். இப்போ பேசிட்டு இருக்கவே 2-3 டைம் நான் வந்து இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி சொன்னது ஜாதகத்தெல்லாம் பேசணும். இப்போ இந்த ஜாதக பலன்களையும் இவங்களுக்குலாம் சொல்லிடுறீங்களா? இப்போ நம்ம அடுத்த காணொலியில பேசுவோமே, நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரிப்பா.